பொதுவாக குணா கேவ்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஹைப்பு. ஆனால் அந்த குணா கேவை பற்றின ஹிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இந்த குணா கேவை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் கிறிஷ், வெல்கம் டு டாக் ஆன் டியூப். முதல்ல இந்த குணா கேவுக்கு குணா கேவ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, சரியா சொல்லணும் அப்படின்னா 1991 குணா அப்படிங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு. கமல் சார் நடிச்சிருந்தது. அண்ட் அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆன டைமில் பெருசாக ஓடலை. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த படம் ஃப்ளாப் தான். ஆனால் அந்த படத்தில் வந்த ஒவ்வொரு சாங்ஸுமே யாராலையும் மறக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் குறிப்பாக கண்மணி அன்போட சாங் எல்லாருமே கேட்டிருப்போம். எல்லாருக்குமே அது ரொம்ப ஃபேவரட்டான சாங் கூட. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த சாங்க்கு வைப் பண்ணதாலே கிடையாது. அண்ட் எனக்கும் அது ரொம்ப ஃபேவரட்டான சாங். அந்த பாட்டில் நம்ம கமல் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் இல்லையா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு. ஸோ அந்த சாங் சீக்வன்ஸ்லாம் எடுத்த பிளேஸ் தான் வந்து இந்த குணா கேவ். அண்ட் இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு குணா கேவ் அப்படிங்கிற ஒரு பேரே வர ஆரம்பிச்சு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு என்ன பேர் இருந்தது தெரியுமா? த டெவில்ஸ் கிச்சன், அதாவது சாத்தான்களின் சமையல் அறை அப்படிங்கிறது தான் இந்த இடத்தோட பேராகவே இருந்ததாம். அது என்னடா சாத்தான்களின் சமையலறை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு கதை தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கதையில் வந்துட்டு இந்த பாண்டவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கேங் இருக்கு இல்லையா, இந்த அர்ஜுனன், அப்புறம் வந்துட்டு பாஞ்சாலி, பீமன், குந்தி தேவி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் வந்துட்டு இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல தான் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதாவது இந்த நாட்டை விட்டு வெளியே வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குணா கேவ்ல தான் அவங்க வந்து மறைஞ்சு வாழ்ந்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அதனால இந்த இடத்துக்கு கிச்சன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. கிச்சன் ஓகே, இதனால இருக்கலாம். ஆனால் இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னா என்னன்னா, இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப ஹாண்டடாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வவ்வால்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு பேரும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ஏன் குறிப்பாக டெவில்ஸ் கிச்சன், அதுவும் இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு மட்டும் ஏன் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இந்த டெவில்ஸ் கிச்சன் சொல்லப்படுது இல்லையா, இந்த குணா கேவ், இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 230 மீட்டர் ஹைட்டில் இருக்க ஒரு பிளேஸ். அண்ட் அவ்வளோ ஹைட்டில் தான் வந்து இந்த பிளேஸும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றியும் வந்துட்டு சோலா ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுற அந்த சோள மரங்கள்லாம் வந்து படர்ந்து இருக்கிறதுனால இந்த இடமே வந்து ரொம்ப டார்க்காக, ரொம்ப பச்சை பசேன்னு, ரொம்ப வேர்கள்லாம் நிறைய ஊன்றி இருக்கிறதுனாலையும் இந்த ஒரு பிளேஸே வந்து ஒரு ஹாண்டட் ஃபீல் கொடுக்கறதுனாலையும் டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற இன்னொரு ரீசனும் சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த ஹில் ஸ்டேஷனில் சூப்பரான ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல். அண்ட் நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சம்மர் சீசன் வந்துட்டால் போதும், மாப்பிள்ளை எறா வண்டியை கொடைக்கானலுக்கு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அண்ட் ரொம்ப அழகான ஒரு பிளேஸும் கூட. ஆனால் அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் கொடைக்கானலுக்கு போகிற எல்லாருக்குமே இந்த பில்லர் ராக் அப்படிங்கிற ஒரு இடம் ஃபெமிலியராகவே தெரியும். ஸோ இந்த பில்லர் ராக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, தனியாக ஒரு பில்லரை நிற்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லர் ராக் ஒரே இடத்துல இருக்கும். அந்த 3 பில்லர் ராக்குக்கு நடுவில் தான் இந்த குணா கேவ் அமைஞ்சிருக்கு. அதுவே வந்துட்டு ஒரு சஸ்பீஷியஸான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு 3 பில்லரை தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்க வச்ச மாதிரி இருக்கிறது தான் இந்த பில்லர் ராக். இந்த பில்லர் ராக்குக்கு நடுவில் தான் வந்துட்டு இந்த குணா கேவும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த குணா கேவோட ஆழம் வந்துட்டு யாருக்குமே ஃபெமிலியராக தெரியாது. யார் கேட்டாலும் ஒரு 500 மீட்டர் ஆழம் இருக்கும், ஒரு 900 மீட்டர் ஆழம் இருக்கும் அப்படின்னு தான் ஒரு சொல்கிறாங்களே தவிர, அதையும் தாண்டி அந்த ஆழம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்த சுற்றி அந்த சோள மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த சோள மரங்கள் அப்படிங்கும்போது மரத்தில் இருக்க இலைகள் எல்லாமே அந்த இடத்துல விழுந்து 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 ஸோ அங்கே மண் இருக்கா இல்லை வெறும் அந்த இலை மட்டும் இருக்கா இல்லை அந்த ஏதாவது பாறை இருக்கா அப்படிங்கிறதே தெரியாதான். ஸோ அதனாலேயே வந்துட்டு எந்த இடத்துல குழி இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் உயிரிழப்பும் நிறையவே ஏற்பட்டிருக்கு. ஸோ கமலஹாசன் சாரே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்னன்னா, இந்த கண்மணி அன்போட சாங் எடுக்கிற டைமில்
நிறைய இந்த குரங்குங்களோட மண்டவோடெல்லாம் வந்து அந்த குகைக்குள்ளே இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் அந்த மண்டவோடெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு மூவிலையும் வந்து அதை வச்சு எடுத்திருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூவில் கமல் சாரும் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஆழமான ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பேர் அதுக்கு வேலை செய்யணும், எவ்வளோ பெரிய யூனிட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய யூனிட்டை வச்சு லைட்டு கேமரா அப்படி இப்படின்னு செட்டு வச்சு அத்தனை பேர் ஒர்க் பண்ணி கடைசியில் கீழே அந்த குணா கேவுக்குள்ளே வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது பல நேரங்களில் அவங்களால ஒழுங்காகவே வீடியோஸ் எடுக்கவே முடியாதான். பல நேரங்களில் மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, அண்ட் டெக்னிக்கலாக நிறைய டைமில் வந்துட்டு கேமராஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணாமல் போயிடுமா. ஸோ இந்த மாதிரி கான்சிக்வன்சஸும் ஃபேஸ் பண்ணி தான் வந்து இந்த குணா மூவி எடுத்திருக்காங்க. அண்ட் நமக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் சாரே இதை மென்ஷனும் பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த குணா கேவுக்கு இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் எப்போ வச்சாங்க அப்படின்னா, சரியாக சொல்லணும்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1821. ஸோ இந்த பிஎஸ் வார்டு அப்படின்னு சொல்கிற ஒருத்தரால் தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் ஃபஸ்ட்டு வந்ததான். ஆக்சுவலாக கொடைக்கானல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மதுரை, திண்டுக்கல், தேனி, பழனி இதுகளுக்கு மத்தியில் தான் இந்த கொடைக்கானல் அமைஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் வந்துட்டு இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த டைமில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மதுரையில் வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்திருக்கு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த கர்னல் தான் இந்த பிஎஸ் வார்டு. அப்பப்போ வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் போகிறது, இல்லை ஊருக்குள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு சும்மா அந்த சென்சஸ் எடுத்துகிட்டு வர்றது அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயத்தில் நிறைய ஆஃபீஸர்ஸ்ன்னு இல்லை, நம்ம ராஜாக்கள் காலத்திலே வந்துட்டு இந்த ஊரில் போய் வலம் வர்றது அண்ட் இந்த குறிப்பிட்ட இடம் வந்து எப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அந்த வகையில் வந்துட்டு இந்த பிஎஸ் வார்டு அப்படின்னு சொல்கிற கர்னல் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொடைக்கானலுக்கு ஏதோ ஒரு விஷயமா போயிருக்காரு. ஸோ மேபி சம் பர்சனல் ரீசன்ஸாக இருக்கலாம். அப்படி ஒரு காரணத்துக்காக இவர் வந்து கொடைக்கானல் மேலே போகிறாரு. அண்ட் அப்போவே, அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு மேலே ஒரு பழங்குடியினர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதாவது தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதையும் அவர் நோட் பண்ணுறாரு. ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜியில் இப்போ இருக்க வெஹிக்கல்ஸ்லாம் வச்சு நம்ம ஈஸியாக கொடைக்கானல் போயிடுறோம். ஆனால் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு தமிழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மலைக்கு கீழேருந்து மேலே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ ஒரு வீடு, அந்த விவசாயம் எல்லாமே வச்சு ஒரு ஆர்கனைஸ்டாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு பார்த்ததும் செம்ம ஆச்சரியமாக போச்சு. இல்லாமல் இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற இந்த குகையும் வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கிருந்த மக்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹைட்டில் இருக்க ஒரு பிளேஸ், ரொம்ப வந்து ஆபத்தான இடம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் போய் நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு அது வெளியே தெரிய ஆரம்பிச்சது, இப்படி வந்து ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு பொதுவாக இந்த கொடைக்கானலில் இருக்க இந்த குணா கேவுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஆழமாக இருக்க ஒரு இடம், ரொம்ப ஆபத்தாக இருக்க ஒரு இடம் போனால் அதுக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் தப்பிக்கவே முடியாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, கடைசியில் நம்ம இறந்து தான் போவோம் அப்படிங்கிற பிளேசஸ்க்கெலாம் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்களாம். அது வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஆபத்தாக இருக்க இடம் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறது. அந்த வகையில் தான் இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர், அதாவது இந்த பிஎஸ் வார்டு அப்படின்னு ஒரு கர்னல் இருக்கார் இல்லையா, இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து இந்த இடத்துல என்ன டெவில்ஸ் கிச்சன் என்ன அப்படி இருக்குன்ட்டு இவருக்கு அப்புறமா வந்த சந்ததிகள்லாம் வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இவருக்கு அப்புறம் வந்த சந்ததிகள்லாம் வந்துட்டு இந்த இடத்த அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹாண்டடாக இருக்குது, லைக் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப டெம்பரேச்சர்லாம் நார்மல் இடத்த விட இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு குழிக்குள்ளே அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க தான் செய்யும், அந்த பூமிக்கு நடுவில் போகும்போது இன்னும் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ அதனாலேயே இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அங்கே இருக்க அந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குணா கேவில் பொதுவாகவே வந்துட்டு நிறைய ஹாண்டடான விஷயங்கள்லாம் நடக்குது, ரொம்ப ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துலையும் இந்த இடத்த சுற்றியும் நடக்குது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 16 பேர் வந்து இந்த குணா கேவில் விழுந்து இறந்துருக்காங்க. இது வந்து ஆன் த ரெக்கார்ட் தான். ஆனால் ரெக்கார்டில் இல்லாத ஏகப்பட்ட மர்மமான சூசைடு, ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள்லாம் இந்த குணா கேவில் அடிக்கடி நடந்துட்டு இருக்கிறதா அங்கே இருக்க பொதுமக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி நடக்கிற இந்த சூசைடு, இந்த மர்மத்துக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிற அந்த இடம் தான் காரணம் அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் பொதுவாகவே பேசிக்கிறாங்க. அது என்னப்பா மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது பேர்லேயே உங்களுக்கு தெரியும், மதிக்கெட்டான் சோலை. ஸோ இந்த இடத்துக்கு போனாலே வந்து ஒரு மாதிரி
க்ளம்ஸியாக நமக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிடும், நம்ம மைண்டு நார்மலாக இருக்க மைண்டே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்லைனில் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டெப்த்தாக அதை பற்றி நோட் பண்ணி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அதை ஒரு தனி வீடியோவாகவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். பேக் டு த பாயிண்ட், இந்த குணா கேவில் விழுந்து இது வரைக்கும் யாருமே பொழைச்சதே கிடையாதான், ஒரே ஒருத்தரை தவிர. ஸோ அவரோட அந்த ஸ்டோரியை தான் வந்துட்டு இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி மலையாளமில் ஒரு மூவியாகவே எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த மூவி எடுத்ததுக்கப்புறம் அந்த ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மூவியை நம்ம பார்க்கும்போதே நமக்கு அந்த ஒரு வைப் ஃபீல் ஆகும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுனாங்களா, இவ்வளோ பிரச்சனை இருக்கா அந்த இடத்துல அப்படிங்கிறதெல்லாம். ஸோ படம் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல்லே ரிவ்யூவும் போஸ்ட் பண்ணியிருப்போம், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வர அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ரொம்ப மிஸ்டீரியஸான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க அந்த பொதுமக்களும் அந்த ஊர் மக்களும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த குணா கேவில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப வைரலாக பூம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஏதோ க்ளவுடு மாதிரி பின்னாடி நிற்கிது. ஸோ நான் இப்போ நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு க்ளவுடு மாதிரி ஒரு உருவம் நிற்கிது, அமானுஷ்யமான ஒரு உருவம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருந்தது. அதில் ஒரு 90% வந்துட்டு பொய்யா இருந்தாலும் 10% அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ வைரல் ஆகிட்டு தான் இருந்தது. அண்ட் அந்த ஒரு பார்ட், அந்த மிஸ்டீரியஸான ஒரு பார்ட், இந்த பேய் இருக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்குள்ளேயே நம்ம போக வேணாம். ஏன்னா அது எனக்கு பர்சனலாக ஒன்றும் அது மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ வந்துட்டு அந்த குணா கேவ் இருக்க பிளேஸுக்கு போகிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா வந்துட்டு அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு. ஆனால் நிறைய பேர் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுலாம் வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துக்குலாம் போக முடியாது. பிகாஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அந்த இடத்த சீல் வச்சுட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி போகக்கூடாதுன்னு நிறைய இரும்பு வேலிகள்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அது எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு ஒரு வேளை அந்த குணா கேவுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா உங்களில் எத்தனை பேர் போவீங்க? ஸோ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் எடுத்து நான் பேசணும், வேறு ஏதாவது ஃபேக்டரை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் நான் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜே கிறிஷ். தட்டவ பாய்.